மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ரொட்டீன் விலாக், லைஃப் ஸ்டைல் அண்டு ட்ராவல் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரத்தி வீடு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 4 பேர். நான், என்னோடய பையன், என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு. ஆனால் இப்போது வந்து ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி ரீசெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி தான். இப்போலாம் வந்து ரொம்ப அதிகமான டைம் யார் கூட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா குட்டியோடு தான். ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா காஃபி போட்டிருந்தேன். காஃபி போட்டுட்டு வடை போட்டிருந்தேன். வடையோட அந்த மீதி எண்ணெயை வந்துட்டு வேறு டப்பாவில் ஆறுனதுக்கப்புறம் மாற்றிட்டு அதிலையே நம்ம வந்து ஒரு சட்னி தாளிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரியலாக சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்க்க போகிறதால கண்டிப்பாக வந்துட்டு காரம் அந்தளவுக்கு தெரியாது. நான் எடுத்திருக்கிறது 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துடலாம். அது கூடவே பூண்டு தோல் உரித்து அது கூட சேர்த்துடலாம். உப்பு வந்து கல்லுப்பு கொஞ்சோண்டு சேர்த்துடலாம். அது கூட நல்லா வந்து வதங்கிடும் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பிகினர்ஸ் இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா எப்போவுமே குக்கிங் பொறுத்தளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். உங்களோட ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதுக்கு 100% கேரண்டி. பட் கூட 10 நிமிஷம் தான் ஆகும். அதில் வந்து ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. அது கூடவே வெட்டி வச்சுருக்க 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த சட்னி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து கொஞ்சம் துணி மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆன்லைன்லலாம் வந்து சில நேரம் வாங்க மாட்டேன். இது வாங்கிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துணியை போட்டோம்னா நிறைய நேரம் அது சரியாக நிற்காத மாதிரியே இருக்கும். சில நேரம் நான் யோசிப்பேன், அந்த ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, வாங்கிட்டோமேன்னு சொல்லி சில பொருள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம டெம்ப்ரரியாக இங்கே இருக்கோம், எதுக்கு போட்டு நிறையா பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இது பண்ணுறேன். ஏன் இந்த ஸ்டாண்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் நிறையா பொருள் யூஸ் பண்ணும்போது சவுதியில் இருக்கீங்களே அக்கா, நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து 95% பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஷாப்ஸில் தான் வந்து வாங்குவேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆன்லைனில் வாங்குறது இந்த மாதிரி எப்போயாவது வந்து சொதப்பிடும். நான் எந்த வெப்சைட் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. நான் ஆன்லைனே மொத்தமாக தப்பு சொல்லலைங்க. நான் என்ன வந்து ரெஃபர் பண்ணுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பொருளை தொட்டு பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நானும் வந்து துணியை காய போட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து ஒரு சின்ன பவுல் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வெங்காயம் தக்காளியோடு வந்து சேர்த்து அது கூட வந்து போட்டுருணும். 1 நிமிஷம் மட்டும் அந்த சூட்டில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இதை ஆற வச்சிட போகிறோம். நம்ம வதக்கி வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் அது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபேன் காற்றுலையோ இல்லைனா வந்து ஒரு தட்டில் ஆற வச்சிடணும். சூடே சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு சூடு பண்ண மாட்டோம். இந்த சட்னியை நல்லா அதனால தான் வதக்கியாச்சு. தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். நான் எந்த கடாயில் வதக்கணுனோ அதே கடாயே எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி வந்து நான் எடுத்திருக்க அளவு ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் உளுத்தம்பருப்பும் போட்டு தாளிக்கிறதால சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுடலாம். அது கூடவே நல்லா ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்குது பார்த்துக்கோங்க. அது கூட உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஒரு பொன்னிறமாக மாறும், அதாவது உளுந்தோட வாசனை உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து நல்லா அதை உளுந்த பொரிய விட்டுறலாம். கலர் மாறின உடனே அடுப்பு அணைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு.
மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் வந்து ஆற வச்சது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். லேசாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வச்சுட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாலும் இந்த சட்னி வந்து நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. வந்து சூடான தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறீங்க, லஞ்சுக்கு கொடுத்து விடுறீங்க இந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக. ஓகேங்களா? இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது தோசை சுட மாவு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, லாஸ்ட் வீடியோ இட்லி மாவு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? நான் வந்து இட்லி ஊற்றிட்டு ஏதாவது சட்னி, சாம்பார் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து விலாக் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடுவில் 2-3 நாள் கேப் விட்டதும் இட்லிக்கு ஊற்றுற அந்த பக்குவமே மாறிட்டு லாஸ்ட்டு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தோசை மாவு தான் இருந்துச்சு. நான் வந்து என்ன ரீசனுக்காக அதில் இட்லி ஊற்றி காட்டலன்னா, வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அது பார்த்தா சொதப்பல் ஆயிடுச்சு. இன்றைக்கி தோசை போட்டாச்சு. தோசை இந்த சட்னி நல்லா இருக்குமேன்னு இந்த சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் தோசையில் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். சம்டைம்ஸ் வந்து நெய்யுமே ஊற்றுவேன். நெய் வந்து ஊரில் இருந்து அப்பா ஃபஸ்ட்டு கொடுத்து விட்டுருவாங்க. அது எவ்வளோ மாதத்துக்கு வருதோ அவ்வளோ மாதத்துக்கு அதை வச்சுப்பேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பக்கத்தில் உள்ள ஷாப்ஸில் நம்ம என்ன நெய் கிடைக்குதோ அது வாங்கிப்பேன். நீங்கள் வந்து இங்கே என்ன நெய் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னையே நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்கும். எங்கே எந்தெந்த பொருள்லாம் எங்கெங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். தோசை சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து நான் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நான் லன்ச் விலாக் எடுக்கலை. நாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5:30 போல் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கிட்டு நல்லா வாசனைக்காக ஒரு வத்தி ஹாலில் ஏற்றி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த குட்டி என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட ஹாலில் விட்டோம் அப்படின்னா நான் நல்லா அது கூட பழகிறதால கிச்சன் கிட்ட சில நேரம் வந்துடுது. பாப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பண்ணாத, எடுத்துகிட்டு போயிடு, அப்புறம் வந்து ஏதாவது சூடு பட்டுற போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வா. நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த கூண்டுலேருந்து எடுக்க மாட்டோம். இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆசை நம்மளோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க தான் செய்யுது. இன்றைக்கி வந்து ப்ரெட் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நம்ம ப்ரெட்டும் எக்கும் வச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பால் ஆற வச்ச பாலை கொஞ்சோண்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு 4 மணிக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து காஃபி ஒரு ரவுண்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் 1/2 hour போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னவோ தெரியல, வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் சில நேரம் வந்து ஒரு 3:30 மணி அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே காஃபி டீ குடிக்கணும்னு தோணும். அப்போ வந்து குடிச்சிட்டேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் காய்ச்சே வச்சுருவேன் பசங்களுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த நம்ம இந்த மிக்ஸில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா 2 முட்டை, கொஞ்சோண்டு பால், நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், நாட்டு சர்க்கரை. நான் உங்களுக்கோட சுகருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள். இல்லைன்னா நல்லா பொடிச்சு வெல்லத்தை வந்து பாகு எடுத்து லைட்டாக அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு கலந்து விட்டுறணும். ஃபோர்க் வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ப்ரெட்டோட சைடெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு, நான் நோட்டீஸ் பண்ணது பவுலில் போட்டு இந்த முட்டையை உடச்சி கலக்கி இதை வந்து முக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டில் வந்து இந்த வாட்டி உடச்சி ஊற்றிட்டு அழகாக வந்துட்டு ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டாச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதுலேயுமே லைட்டாக நெய் ஊற்றி 2 பக்கமும் பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. காஃபி தான் இன்றைக்கி போட்டேன். காஃபி பையனோட ஃபேவரெட். எப்போ பார்த்தாலும் காஃபி தான் கேட்பான். நான் வந்து காஃபி டீயே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன்.
வீட்டில் ஒருத்தருக்கு பிடிச்சாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது போல். அவன் வந்துட்டு இப்போலாம் தெரியல, வீடியோ எடுக்கன்னா ரொம்ப அம்மா ப்ளீஸ்மா ஷையா ஏதோ வேணாம்மா அப்படி சொல்லிகிட்டே வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டே கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தான். அவன் நல்லா இருக்கு அப்படின்னா நானும் வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு காஃபியும் அந்த பிரெட் டோஸ்ட்டையும் எடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் தேவைப்படும். பட் வந்து நல்லா தான் போச்சு. ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களோட டே எப்படி போகுது? இங்கே நீங்கள் சவுதியிலேருந்து எந்தெந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க? இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தா எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு நான் செஞ்ச சட்னி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். 2 தோசை சாப்பிட்றவங்க 10 தோசை கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் ரத்தி வீடு இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து பிக்சர் அனுப்பி நானும் செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமே படாதீங்க. இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும். பாய் பாய்.